ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தாவேக ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க முன்வந்தது அரசியல்ல பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. திமுக கூட்டணியை கைவிடுவது சந்தர்ப்பவாதம்னு மணிசங்கர் ஐயர் கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. கடின காலங்கள்ல காங்கிரசுடன் நின்ற திமுகவை விட்டுட்டு விலகுவது நியாயமா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த முடிவு காங்கிரசின் நம்பகத்தன்மையை பாதிக்கும்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற பதைப்புடன் கூடிய எதிர்பார்ப்பு நொடிக்கு நொடி மக்களிடம் பதற்றத்தை ஏற்படுத்தி வருது. இந்த நிலையில தான் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியாமல் திணறும் நடிகர் விஜய்க்கு உதவ காங்கிரஸ் தயார் என்று அறிவிச்சிருக்கு. ஆனா இது காங்கிரஸ் கட்சிக்குள் வெளியிலும் விவாத பொருளாக மாறியிருக்குன்னே சொல்லலாம். பாஜக RSS மறைமுக ஆதரவுல உள்ள தாவேக ஆட்சி அமைக்க உதவுவது தவறானது என்றும் 24 ஆண்டுகள் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தொடர்ந்து பல தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி கண்டதை பலர் சுட்டிக்காட்டி வர்றாங்க. கடினமான அரசியல் சூழல்ல காங்கிரசுக்கும் திமுக உதவியதை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் சீனியர்கள் கருதுறாங்க. மொத்தத்துல திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி சென்றது அந்த கட்சியில் இருக்கும் பலருக்கும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா மயிலாடுதுறை எம்பியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ராஜீவ்காந்தியின் நண்பரும் கட்சியின் மூத்த தலைவருமான மணிசங்கர் ஐயர் நாளிதழ் ஒன்றில் ஓப்பன் லெட்டர் ஒன்றையும் எழுதியிருக்காரு. அதுல இந்த தேர்தலில் மாநில அளவில் மக்கள் அளித்த தீர்ப்பு திமுக அதிமுக கட்சிகளுக்கு எதிராக இருப்பதை ஏற்றுக்கொள்வதா மணிசங்கர் ஐயர் குறிப்பிட்டிருக்காரு. விஜய் முற்றிலும் மத சார்பற்றவர் என்று காங்கிரஸ் கருதினாலும் கூட கூட்டணி கட்சியை திடீர்னு காங்கிரஸ் கைவிடுவது மலிவான சந்தர்ப்பவாதம் அல்லவா அப்படின்னு கவலையுடன் கேள்வி எழுப்பியிருக்காரு. சந்தர்ப்பவாதமே சாணக்கிய அரசியலின் சாரம் என்று கூறியுள்ள மணிசங்கர் ஐயர் இது காந்தியடிகளின் உண்மை அரசியல் அல்ல அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்திய தேசிய காங்கிரசின் மூதாதையர்கள் இத்தகைய சந்தர்ப்பவாத மலிவான அரசியலை ஏற்கவே மாட்டாங்க. எப்போதும் யதார்த்தவாதியாக இருந்த ஜவஹர்லால் நேரு சந்தேகிக்கப்படுவார். நீண்ட காலமாக கொந்தளிப்பான அரசியல் சூழல்ல காங்கிரசுடன் நின்ற நேர்மையான கூட்டணி கட்சியை மே 4ஆம் தேதி வரை நாமெல்லாம் இழந்த ஒருவருக்காக கைவிடுவது அரசியலில் அர்த்தமில்லாத ஒன்று என சாடியிருக்காரு. இது மன நிம்மதியை இழக்க செஞ்சிருக்கு. இது போன்ற சந்தர்ப்பவாத மாற்றத்துல மகாத்மா காந்தி கற்றுக் கொடுத்தது போல நன்னடத்தையும் தன்னடக்கம் தியாகம் ஆகியவற்றால் தூண்டப்படாமல் அரசியலின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியா பலனை எதிர்பார்த்து காங்கிரஸ் நகர்கிறது என்பது தெளிவாகிறதுன்னு மணிசங்கர் ஐயர் குறிப்பிடுறாரு. இந்தியா கூட்டணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மட்டுமே சகோதரர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு பிரகடனப்படுத்தினார். அந்த நபரை இவ்வாறு திடீர்னு கைவிடுவது நியாயமா அப்படின்னு வினாவுறாரு. அமைச்சர் பதவிக்காக நமது கௌரவத்தை விற்று விடுவதா? மிகவும் யதார்த்தமாக சிந்தித்தாலும் நாம் நிலையான ஒரு கப்பலில் சேருகிறோமா அல்லது மூழ்கும் கப்பலில் ஏறும் எலியாக மாறுகிறோமா என மணிசங்கர் ஐயர் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறார். நமது மிக கடினமான காலங்களிலும் திமுக காங்கிரசுடன் உறுதியாக நின்றதாகவும் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை ஆசிய அளவில் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று இருப்பதாகவும் புகழ்ந்து கூறுறாரு. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 28 தொகுதிகளில் 23 இடங்களில் தாவேகா காங்கிரஸையும் தோற்கடிச்சிருந்துச்சு. இந்த பின்னணியில் அக்கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி சேருவது கட்சியை நெறியற்றதா மட்டும் அல்லாமல் அரசியல் ரீதியிலும் மூர்க்கத்தனமாக காட்டும்னு குறிப்பிடுறாரு. அது மட்டுமல்லாமல் பின்கதவு வழியாக வகுப்புவாத பாஜக நுழைவதை இது எளிதாக்கும் என்றால் அரசியல் கால்பந்து வரலாற்றில் மிக மோசமான சேம் சைடு கோல் அடித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று வரலாறு பேசும்.
இப்படியெல்லாம் அரசியல்ல காங்கிரஸ் நடந்து கொண்டால் இனி யார் காங்கிரஸை நம்புவார்கள் அப்படின்னு மணிசங்கர் ஐயர் கவலையுடன் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.